வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த அலசி ஆராய போறோம். சுவாமி ஐயப்பனுக்கு 100க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கு தெரியுமா? ஆனா இதெல்லாம் வெறும் பெயர்கள் மட்டும் இல்ல. இதுக்குள்ள பெரிய பெரிய கதைகளும் ஆழமான அர்த்தங்களும் ஒழிஞ்சிருக்கு. இந்த புனிதமான அழைப்புகள் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். எல்லாத்தோட ஆரம்பமும் முடிவும் இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரிதான், சுவாமியே சரணமையப்பா. இது வெறும் ஒரு கோஷம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு மந்திரம். இந்த முழு பக்தியோட இதய துடிப்பே இதுதான்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு என்னதான் அர்த்தம்? ஒவ்வொரு தடவை நாம அந்த பேரை உச்சரிக்கும் போதும் அதுக்கு முன்னாடி சரணம்னு சொல்றோம் இல்லையா? அந்த வார்த்தையை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். சரணம்னா அடைக்கலம் தேடுறது. ஆனா அது மட்டும் இல்ல, நம்மள முழுசா எந்த கேள்வியும் இல்லாம ஒரு உயல் சக்தி கிட்ட ஒப்படைக்கிறது தான் அதோட உண்மையான அர்த்தம். சரி, இப்போ நாம முதல் கட்டத்துக்குள்ள போறோம். இந்த அடைக்கலம் தேடுற அழைப்பு தான் அந்த தெய்வத்தைய புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி. அப்படி என்னதான் இருக்கு இந்த அழைப்புல? ஏன் இது இவ்ளோ முக்கியமா பார்க்கப்படுது? இது வெறுமனே ஒரு பட்டியலை வாசிக்கிற மாதிரி இல்ல. ஒவ்வொரு பேருக்கு முன்னாடியும் சரணம் ஐயப்பான்னு சொல்லும்போது அது ஒரு தியானம் மாதிரி ஆகுது. அது பக்தருக்கும் அந்த பகவானுக்கும் நடுவுல ஒரு பாலத்தை கட்டுது. ஒவ்வொரு பேரையும் சொல்ல சொல்ல அந்த சரணாகதி உணர்வு இன்னும் ஆழமாகிட்டே போகும். சரி, இப்போ வாங்க இந்த பெயர்களுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளை தேடி போலாம். இது வெறும் பட்டப்பெயர்கள் இல்ல, ஐயப்பனோட பிறப்பு ரகசியத்துக்கான திறவுகோள்கள்னே சொல்லலாம். அவரோட அந்த விசித்திரமான கதையை தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஐயப்பனோட பிறப்பு சாதாரணமானதில்ல. அவர் மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த மகன். ஹரிஹர சுதா, மோகினி சுதான்னு வர்ற இந்த பெயர்கள் எல்லாமே இந்த ஒரு நம்ப முடியாத கதையத்தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுது. மணிகண்டன், இந்த பேர்லயே ஒரு அழகான கதை இருக்கு. ஒரு ராஜாவுக்கு கழுத்துல ஒரு தெய்வீக மணியோட ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த மணிதான் அந்த குழந்தையோட அடையாளமே. பாருங்க, ஒரு சின்ன பேருக்குள்ள எவ்வளவு பெரிய கதை பொதிஞ்சிருக்கு. ஓகே, அவரோட பிறப்ப பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒரு தெய்வமா அவரோட குணம் என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? வாங்க அவரோட குணாதிசயங்களை விவரிக்கிற பேர்களுக்குள்ள போலாம். கருணாமயா, அதாவது கருணையோட மொத்த உருவம். அப்புறம் பக்த வத்சலா, தம் பக்தர்களை தான் சொந்த பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கிறவர். இந்த மாதிரி பேர்களை கேட்கும்போதே அவர் வெறும் ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் மட்டும் இல்ல, ஒரு பாசமான பாதுகாவலருங்கிற உருவம் நம்ம மனசுல பதியுது இல்லையா? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் அவர் சர்வலோக ரக்ஷகா, அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கே பாதுகாவலர். இன்னொரு பக்கம் பக்த ரக்ஷகா, அதாவது தம் பக்தர்களுக்கு ஒரு தனிப்பட்ட பாதுகாவலர். பாருங்க, அவரோட பாதுகாப்பு எவ்ளோ பிரம்மாண்டமானதாகவும் அதே சமயம் எவ்ளோ தனிப்பட்டதாகவும் இருக்குன்னு. சரி, மக்கள் எதுக்காக ஐயப்பனை வணங்குறாங்க? அவங்க அவர்கிட்ட என்ன வரம் கேக்குறாங்க? பக்தர்கள் அவரிடம் கேட்கும் ஆசிர்வாதங்களை வெளிப்படுத்துற பெயர்களை பத்தி இப்ப பார்க்கலாம். நல்ல ஆரோக்கியம் தர்ற ஆரோக்கிய பிரதாயகாவில் ஆரம்பிச்சு, நம்ம கவலைகளை எல்லாம் போக்குற சர்வ துக்க நிவாரண ஆகி, கடைசியா மோட்சத்தையே கொடுக்கிற மோக்ஷ தாயகா வரைக்கும் மனித வாழ்க்கையோட எல்லா தேவைகளுக்கும் அவரோட பெயர்கள்ல ஒரு பதில் இருக்கு. கலியுக வரதா, இது ரொம்பவே முக்கியமான ஒரு பெயர். நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த யுகம்தான் கலியுகம் சொல்லப்படுது. இது சவால்கள் நிறைஞ்ச காலம். அப்போ இந்த காலத்துல மக்களுக்கு தேவையான வரங்களை கொடுக்கிறவரு அவர்தான் இந்த பெயர் சொல்லுது. இது ஒரு பெரிய நம்பிக்கை இல்லையா? இதுவரைக்கும் நாம அவரோட கதைகள், குணங்களை பத்தி பார்த்தோம். இப்போ இன்னும் ஆழமா போக போறோம். ஒரு உருவத்துக்கு அப்பாற்பட்டு ஐயப்பனோட பிரம்மாண்ட வடிவத்தை, அவரோட உண்மையான சாரத்தை ஆராய போறோம். அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக்கா, இந்த வார்த்தைகளை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களுக்கு அதிபதி, நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு பிரம்மாண்டத்தை இந்த ஒரு பெயர் நமக்கு காட்டுது. ஜோதி ஸ்வரூபா, தெய்வீக ஒளியின் வடிவம். ஓம்கார ரூபா, பிரபஞ்சத்தோட முதல் ஒளியான ஓம் வடிவத்துல இருக்கிறவர். இந்த பேர்கள் ஐயப்பனை ஒரு குறிப்பிட்ட உருவத்திலிருந்து ஒரு பிரபஞ்ச சக்தியாக, ஒரு தத்துவமாக மாற்றுது. இதுதான் அவரை பத்திய புரிதலோட உச்சம்னு சொல்லலாம். அப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஒரு தெய்வத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு 100க்கும் மேற்பட்ட பெயர்கள் தேவைப்படுதுன்னா, அது அந்த தெய்வத்தோட அளவிட முடியாத தன்மையை காட்டுதா? இல்ல நம்ம மனிதர்களோட புரிதலுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு காட்டுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.